மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த நாளிலே அவரவர்கள் பிறக்கும் பொழுது அவரவருடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து, அதாவது திறமையை வைத்திருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியாது. நம்மிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்று பிறர் சொல்லி தெரிகிற நிலையில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரவருக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் நாம் சில நேரங்களில் ஏமாந்து விடுகிறோம். இப்படியாக ஒரு கேட்ட கதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராமம் என்று வைத்துக்கொள்வோமே. கிராமத்தில் ஒருவர் இருந்தார். அவர் தற்செயலாக ஒரு கேரளா லாட்டரியை வாங்கினார். ஒரு 20 கோடி ரூபாய் முதல் பரிசு விழுந்தது என்று வைத்துக்கொள்வோம். விழுந்துவிட்டது. உடனே அவர் என்ன பண்ணினார்? உடனே பட்டணத்துக்கு போனார். கோட்டு சூட்டு எல்லாம் வாங்கினார். கூடவே ஒரு காரையும் வாங்கிட்டு வந்தார். அந்த கிராமத்தில் காரை யாருமே பார்த்ததில்லை. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் ஊருக்கு ஒரு கார் வந்தாலே பெரிய ஒரு அதிசயம் என்று சொல்வார்கள். அது கார் என்று சொல்ல மாட்டார்கள், ப்ளஸ்ஸர் என்று சொல்வார்கள். அவர் காரை ஓட்டி வந்தது மட்டுமல்ல, காரு கூட 2 குதிரையும் கட்டி இழுத்து வந்தார். கார் அவருக்கு ஓட்ட தெரியாது. ஆனால் காரில் இருந்து கொண்டே, அது ஓப்பன் டைப் கார், முன்னாடி குதிரைகளுக்கு கயிற்றை கட்டி காரை இழுக்கிற அளவு கயிற்றை கட்டி அவர் ஸ்டேரிங்லேருந்து எப்படி குதிரை வண்டி ஓட்டுகிறார்களோ அது மாதிரி ஓட்டி போனார். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் பார்த்தார்கள், அடடா இப்படி ஒரு கார் வாங்கினால் குதிரையும் வாங்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டார்கள். கார் யார் மேலும் மோதாமல் அது பாட்டுக்கு போய் கொண்டிருந்தது. இதுதான் நம்முடைய திறமை. நமக்கு இருக்கிற அந்த பொருளின் மரியாதை, மதிப்பு சில சமயம் தெரியாமல் இந்த மாதிரி காருக்கு குதிரையை கட்டி எடுத்து போகிற ஆசாமிகளும் இன்னும் இருக்கிறார்கள். அதே போல தான் நமக்கு என்ன திறமை இருக்கிறது? நாம் கார் ஓட்டி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தால் நாம் காரை நன்றாக ஓட்டலாம். காருக்கு குதிரை சக்தியை விட பவர் ஜாஸ்தியாக உள்ள இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் கூட அறியாமல் என்ன செய்தார்? இந்த மாதிரியான செய்தார். இதுபோலத்தான் இன்னொரு சம்பவம் சொல்லப்போனால், ஒருவன் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். கப்பல் பிரயாணம் என்பது எத்தனை நாட்கள் பிரயாணம் போகிறோமோ அத்தனை நாட்களுக்கு அவர்கள் உணவும் கொடுப்பார்கள். இவன் எப்போ வழக்கம் போல வந்து டிக்கெட் வாங்கினான். பசி, அவன் கொண்டு போன சாப்பாட்டை 2 நாள் சாப்பிட்டான். மீதி நாள் எல்லாம் வயிற்றுக்கு துணியை கட்டி கொண்டு கீழே அடிமட்டத்தில் படுத்திருந்தான். ஏண்டா அடிமட்டத்தில் படுத்திருக்கிறான் என்று நான் பிரயாணம் செய்ய டிக்கெட் வாங்கியிருந்தேன், ஆனால் சோத்துக்கு காசு இல்லையே என்று சொன்னார். அவர்கள் எல்லாம் பார்த்து சிரித்தார்கள். கப்பல் பிரயாணம் என்பது சாப்பாட்டுக்கும் சேர்த்தித்தான் என்பதை அவர்கள் சொல்லி அவன் புரிந்தது காலம் ஒன்று உண்டு. அதே போலத்தான் நாம் எப்படி இருக்கிறோம். ஒரு சில வேளைகளில் ட்ரெயின் பிரயாணம் என்பது சில பேருக்கு கண்டிப்பாக தெரியாது. எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருகிறது, எங்கே போய் நிற்கிறது, எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிறது தெரியும். தடுமாறி கொண்டு இருப்பார்கள். எல்லாத்தையும் கேட்பார்கள், என்னுடைய பெட்டி இங்கே நிற்குமா, என்னுடைய பெட்டி இங்கே நிற்குமா என்று. அதுக்குள்ளே அந்த பெட்டி முன்னால் போய்விடும். இதே போலத்தான் மோசே என்பவனை இஸ்ரேல் ஜனங்களை ஈஜிப்டின் அடிமைத்தனத்தில் மீட்க வேண்டி ஆண்டவர் அழைத்தார். அவனுக்கு இருந்த திறமை அவனுக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஈஜிப்டு பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய கிருபையை, நான் உன்னோடு இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே என்று சொல்லி அழைத்து அவன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். அவனுக்கு தெரியாது என்னுடைய திறமையே கொடுத்த ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறார் என்பது. அவர் சொன்னார், நான் இருக்கிறேன், பயப்படாதே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல ஜனமே, சகோதரி சகோதரி, உங்களோட ஆண்டவர் கிருபை இருக்கட்டும். உங்களுடைய திறமை என்ன என்பதை புரிந்து
அவருடைய ஒத்துழைப்போடு, அவருடைய கிருபையோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு சாதனை படைப்பீர்களா என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?